காலையில் ட்ரேடு எப்பா இவ்வளோ தூரம் போனது பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணி அடித்தது வின். இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னா, ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கேன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர், அதில் எடுக்கல. நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எடுக்காதீங்க, ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, எடுக்கல. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்தோன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்ச கேண்டில் தாண்டி 2 கேண்டில் மேக் பண்ணிச்சு. அந்த 2 கேண்டில் வெயிட் பண்ணேன். அதனால் ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் கிடச்சிது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுக்கிற மாதிரி ஆகிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல ட்ரேட் எடுக்கலாம். இது நல்ல ட்ரேடு, கன்ஃபார்ம் ட்ரேட் நினச்சி இதுலேயும் ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. ஏன்னா 2 கேண்டில் மேக் பண்ணுறதுக்கு 4 கேண்டில் மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த லெவலில் தேடி போகலாம். மார்க்கெட் வந்து யாராலையும் கணிக்க முடியாது. இப்போ 2, 4, 6, 7 கேண்டில் மேக் பண்ணுற இடத்துல 17 கேண்டில் வரைக்கும் மேக் பண்ணியிருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் சேஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 ட்ரேடு ஒரு மார்ட்டிங்கில் எடுக்கலாம், லாஸ் ஆச்சுன்னா விட்டுருக்கலாம். செகண்ட் ட்ரேட் ஆக்சுவலாக அந்த ட்ரேடு என்னோடய ரூல்ஸுக்கு மீறின ட்ரேடு. ரிவர்சல் ட்ரேடு தான் எடுப்பேன். அந்த ட்ரேடு எடுத்துருக்கக்கூடாது, ஆனால் அது ரிவர்சல் ட்ரேட் கிடையாது. இருந்தாலும் எடுத்துட்டேன். வரும்னு தெரியும், அப்படி நிறைய விஷயங்கள் வரும்னு தெரியும். அந்த இடத்துலலாம் எடுக்க முடியாது. இந்த மாதிரி சப்போஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து மார்ட்டிங்கில் போட மாட்டேன். நான் ஒரு ட்ரேடு உங்கள் ரூல்ஸை மீறி எடுக்கிறீங்கன்னா அந்த பணத்தை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இல்லைனா எடுக்கக்கூடாது. 2 ஆயிடுச்சு. சரி, ரைட்டு. காலைல 2 ட்ரேடு ஆயிடுச்சு. ஈவினிங் அல்லது நைட்டு போல் பார்க்கலாம், வேறு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. 3வது ட்ரேடுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மேலே ப்ளூ கலர் போட்டு போட்டுருங்களே, அது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அது டச் பண்ணிட்டு வந்துடும். வந்துச்சுனாலும் நம்ம பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் எடுப்போம். அப்படிங்கிறதுனால போனால் போதும் சொல்லி விட்டுருணும். ப்ளூ கலர் லைன்லேருந்து கண்டிப்பாக வரும். பிரேக் அவுட் பண்ணிட்டு வருதா இல்லை லைன்லேருந்து வருதா அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற லக்கை பொறுத்து. டச் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலே வந்துட்டுனா மூடிடணும், இல்லைன்னா எடுக்கணும். பார்த்தீங்களா, அந்த கரெக்டாக அந்த கோட்டிலேருந்தே வந்துட்டு நிறைய நேரம் பிரேக் அவுட் பண்ணிடும். இதில் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அடுத்து தாண்டி போச்சுன்னா மார்ட்டிங் போட்டு எடுக்கலாம். அது ட்ரேட் பண்ணுறாங்களே பொறுத்து. இல்லை வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ரிஸ்க் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஒவ்வொருத்தன் மைண்ட் செட்டை பொறுத்து. நான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினச்சேன், அதனால் விட்டேன். சரி, இப்போ மூடிடும். நான் கொஞ்சம் கைக்கு வந்ததை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ரிஸ்க் எடுக்க தோணும். நல்லா மூடிட வேண்டியதான். எந்த ட்ரேடு ஏன் எடுத்தேன்னா, எந்த இடத்துல முடிஞ்சிட்டோம்னா வெள்ளை கலர் போட்டு வருதா, அது ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர். ஆக்சுவலாக அந்த செல்லர் ஃபோர்ஸுக்கு கீழே போயிருக்கணும், போகாமல் ஒரு க்ரீன் கேண்டில் மேக் பண்ணிச்சு. ஒரு க்ரீன் கேண்டிலே தாண்டாதுன்னு பார்த்தேன், 2 தாண்டிச்சு. அப்போ உஷாராகி அடுத்த லெவல் எங்கன்னு பார்த்தேன். கரெக்டாக ரவுண்ட் நம்பர்லேயே முடிஞ்சிருந்துச்சி. ஸோ எடுத்தேன், வின் ஆயிடுச்சு.